Hi friends, IPL 2025 match number 57 KKR vs CSK போய் ஈடன் கார்டன்ஸில் ப்ளே பண்ணுறாங்க. கேகேஆருக்கு எகெயின் ஒரு ஹோம் மேட்ச் 7வது மே 7:30 மேட்ச். இந்த மேட்ச்க்கான ஃபுல் ஸ்டாட்ஸ் ப்ரிடிக்ஷன் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம வீடியோஸ்க்கு லைக்ஸ்ன்றது ரொம்பவுமே குறைஞ்சிட்ருக்கு, அதனால் வீடியோவுமே பூஸ்ட்ன்றது ஆக மாட்டேங்குது. ஸோ ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோவை. நம்ம கிரவுண்ட் ஸ்டாட்ஸ்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஈடன் கார்டன்ஸில் ஒவ்வொரு மேட்ச்சுக்கும் ஒவ்வொரு மாதிரி பிச்சுன்றது போகுது. சம்டைம்ஸில் நல்ல பேட்டிங் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, சம்டைம்ஸில் விக்கெட்ன்றது போகுது. போன மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு. கேகேஆர் vs ஆர்ஆர் ப்ளே பண்ணாங்க. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணார் சுனில் நரேன் எல்லாமே. அதுக்கப்புறம் போக போக நல்லா பேட்டிங் பிச்சாக இருந்துச்சு. ரசல் வந்து சூப்பராக ஹிட் பண்ணார். அங்கீஷ் ரகுவஞ்சியும் சூப்பராக ப்ளே பண்ணாங்க. செகண்ட் ஹாஃபில் ஜெய்ஸ்வால் சூப்பராக ப்ளே பண்ணார். வைபவ் சூரியவன்சி எகெயின் டக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியான் பராக் ஒரு 95 ரன் அடித்தார். மொயின் அலியை மட்டும் 5 6 ஒரே ஓவரில் ஒரு பயங்கரமாக அன்எக்ஸ்பெக்டட் நாக்கு கொடுத்தாரு ரியான் பராக். ஓவராலாக பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பவுலர்ஸ்க்கு சப்போர்ட்ன்றது இல்லை. நல்ல விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸ் மட்டுமே போன மேட்ச் விக்கெட்ன்றது எடுத்தாங்க. கிரவுண்ட் ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க 99 மேட்ச்சில் 175+ ஸ்கோரு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் 43 டைமும் சேசிங் 55 டைமும் வின் பண்ணியிருக்காங்க. ஆர்ஆர் எப்போயுமே இந்த சீசன் ஃபுல்லாக சேசிங்கில் தோற்று தான் போயிருக்காங்க. கடைசியில் போய் ஒரு ரன்லையோ இல்லை 2 ரன்னு அந்த மாதிரி லாஸ்ட்டில் போய் தான் தோற்றுருக்காங்க. ஆனால் நல்ல ஒரு சேசிங் பிச்சு தான் ஈடன் கார்டன்ஸை பொறுத்த வரைக்கும். ஆனால் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் நிறையா டீம்ஸ் வந்து டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு பேட் பண்ணி ஸ்கோர் போட்டுட்டு செகண்ட் டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. கேகேஆர் நிறைய மேட்ச் வந்து சேஸ் பண்ண முடியாமல் தோற்றுருக்காங்க. அதனால தான் போன மேட்ச் வந்து ஃபஸ்ட்டு பேட் எடுத்தாங்க. கேகேஆர் எடுத்துகிட்டு டிஃபெண்ட் பண்ணான்னு பார்த்தாங்க. அதுவுமே ரொம்ப டஃப்பாக போய் ஒரு ரனில் தான் தோற்றாங்க. அதுவுமே ஆர்ஆர்னால தான் கேகேஆர் வின் பண்ணாங்க. வேறு டீமாக இருந்தால் கண்டிப்பாக அவங்க வின் பண்ணிகிட்டே போயிருப்பாங்க. ஸோ இந்த மேட்ச் சிஎஸ்கேவும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்துட்டு இருக்காங்க. போன மேட்ச் ஆர்சிபி கூடயும் பார்த்தோம், ஒரு நல்ல கேம் பிளேன்றது போயிட்டுருக்கு. பேட்டர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் நல்லா ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுவே போதுமான அளவாக இருக்குது. நம்ம எல்லாத்தை பற்றியும் பார்க்கலாம். ஸ்கோரிங் பேட்டனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிகபட்சமாக 28 மேட்ச்சில் 189 வரைக்கும் ஸ்கோருன்றது போயிருக்கு. கம்மியாக ஒரு 170 கீழே போயிருக்கு. ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்திங்கன்னா 170+ தான் கன்ஃபார்ம் ஸ்கோருன்றது வரும். விக்கெட் ஆவரேஜ் 6 விக்கெட் ஆவரேஜ்னு வச்சுக்கலாம் ஒரு இன்னிங்ஸ்க்கு. பவுலிங் ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 99 மேட்ச்சில் 446 விக்கெட்ஸ் வந்து பேசஸ் எடுத்திருக்காங்க. 327 விக்கெட் ஸ்பின்னர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ ஈக்குவலாக தான் கொஞ்சம் ஒரு அதிகமாக இருக்குது. பிகாஸ் ஆஃப் டெத் பவுலிங்னால கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மிடில்லையும் ஸ்பின்னர்ஸுமே நல்லா பண்ணியிருக்காங்க. பவர் பிளேலையும் யூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸுமே இருக்கும். கொஞ்சம் லாஸ்ட்டில் வர பிச்சு ரிப்போர்ட்டில் கொஞ்சம் ஸ்பின்னுக்கு சப்போர்ட்டாக இருக்குது அப்படின்னா பிளேயிங் லெவலில் ஸ்பின்னர்ஸை கண்டிப்பாக கொண்டு வருவாங்க. போன மேட்ச் மொயின் அலியை கொண்டு வந்த மாதிரி. சிஎஸ்கேவோட ப்ராபல் பிளேயிங் ஒன்று பார்த்தலாம். ஷேக் ரஷீத் இங்கே ஓப்பனிங் வந்து ஆயுஷ் மாத்ரே வருவார். 1 டவுன் சாம் கரன். ஸோ ஆயுஷ் மாத்ரே, சாம் கரன், டிவால் பிராவிஸ், சிவம் தூபே, எம்எஸ் தோனி, ஜடேஜா மேலே டாப் ஆர்டர் பேட்டிங் வந்துடுவார். அதுக்கப்புறம் தீபக் கூட இருக்கார் பிளேயிங் லெவனில். பட் எதுக்கு இருக்காருன்னு தெரியல. சும்மா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேட்டராக எடுத்து வச்சுருக்காங்க. பத்திரானா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலீல் அகமது, நூர் அகமது, அஞ்சுல் கம்போஜ். ஸோ இதெல்லாம் அப்படியே தான் இருப்பாங்க. போன மேட்ச்மே கொஞ்சம் டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. லாஸ்ட்டில் போய் தான் சிஎஸ்கே மேட்ச்ன்றதை விட்டாங்க. எஸ்தயல் ஒரு சூப்பர் ஓவர்ன்றதை பண்ணார் லாஸ்ட் ஓவரில். அதே மாதிரி கேகேஆரில் ப்ராபல் பிளேயிங் லெவன் குருபாஸ், சுனில் நரேன், ரஹானே, வெங்கடேஷ் ஐயர், அங்கீஷ் ரகுவன்சி, ரிங்கு சிங், ஆண்ட்ரே ரசல், ரமன்தீப் சிங், வருண் சக்கரவர்த்தி, அர்ஷ்ரீத் ராணா, மோயின் அலி, வைபவ் அரோரா. இதுதான் அவங்களோட ப்ராபல் பிளேயிங் லெவனாக இருந்துச்சு லாஸ்ட் மேட்ச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயருக்கு போன மேட்ச் பேட்டிங் தரலை. ரசலை முன்னாடி அனுப்பினனால தான் கேகேஆர் வின்னுன்றது பண்ணாங்க. அவர் மட்டும்தான் கொஞ்சம் நல்லா ஹிட்டுன்றது பண்ணி ப்ளே பண்ணார் ரசல். ஸோ இப்போ நம்ம ஹை ஸ்டாட்ஸ் டு லோஸ்ட் ஆர்டர் பிளேயர் பார்த்துடலாம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்ஸ்ன்றது சுனில் நரேனுக்கு எல்லா மேட்சுமே ஆவரேஜ்ன்றது கம்மியாக தான் இருக்குது. அதாவது பேட்டிங் ரன் ஆவரேஜ்ன்றது கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா அவர் எல்லா மேட்ச்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 10 20 அதிகபட்சமாக 30 40 அந்த மாதிரி ரன் அடிக்காது. எப்போயாவது ஒரு டைம் தான் 50க்கு மேலே அந்த மாதிரி ஸ்கோருன்றது பண்ணுறாரு. பட் பவுலர்ஸாக ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டராக பார்த்தோம் அப்படின்னா ஓப்பனிங் வர்றது தான் அவருக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம ஸ்மால் லீக்காக இருக்கட்டும் கிராண்ட் லீக்காக இருக்கட்டும் கேப்டன்சியாக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இவருக்கு பவுலிங் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கார் சுனில் நரேன். சிவம் தூபே இந்த மாதிரி சூப்பர் ஸ்டாட்ஸ்னு வச்சிருக்காரு. அஜிங்கியா ரஹானேக்கு ஒரு டீசென்ட் ஸ்டாட்ஸ் இருக்குது. ரிங்கு சிங் டீசென்ட் ஸ்டாட்ஸ் இருக்குது. டிவால் பிராவிஸ்க்கு ஒரு டீசென்ட் ஸ்டாட்ஸ் இருக்குது. மற்றபடி பேட்டர்ஸ்க்கு ரொம்பவுமே கம்மியான ஆவரேஜ் இருக்குது. அதேமாதிரி நிறைய பேர் நாட் பிளே டெட்டன் இருக்குது. நிறையா புது பிளேயர்ஸ் இருக்கனால ஸோ நம்ம அதை பற்றியும் பார்க்கலாம். அங்கீஷ் ரகுவன்சிக்கு ஒரு டீசென்ட் ஸ்டாட்ஸ் இருக்குது. அடுத்து இருக்கார். அப்புறம் வருண் சக்கரவர்த்தி, அர்ஷ்ரீத் ராணா, வைபவ் அரோரா சைலண்ட்டாக ஒரு நல்ல ஸ்டாட்ஸ் வச்சுருக்காரு. ஸோ ஜெய்தேவ் உனாட்கட் மாதிரி வைபவ் அரோராவை யாருமே நம்ம கண்டுக்க மாட்டோம், அவ்வளோவா நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. பட் சைலண்ட்டாக அவங்களுமே விக்கெட்ஸ் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. இவங்களை ட்ரை பண்ணுறதுமே பெட்டராக இருக்கும், லோ பர்சன்டேஜ் பிக்காக. அதுக்கப்புறம் நூர் அகமது, அஞ்சுல் கம்போஜுமே இந்த மேட்ச் கொஞ்சம் டீசென்ட் ஸ்டாட்ஸ் இருக்காரு. இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்க்கு வெங்கடேஷ் ஐயர் இந்த வென்யூவில் ஒரு 24 ஆவரேஜ் வச்சிருக்காரு. சிஎஸ்கே கேன்ஸ்டர் சுத்தமாக ஸ்டாட்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் அவங்களுக்கு சில பவுலர்ஸ் 1 விக்கெட் ஆவரேஜ்ன்றது வச்சுருக்காங்க. அதாவது பத்திரானாக்கு ஸ்டாட்ஸ் ரொம்பவுமே கம்மியாக இருக்குது. கலீல் அகமது 1 விக்கெட் ஆவரேஜ் வச்சிருக்காரு. பட் இந்த வென்யூவில் 2 மேட்ச் ப்ளே பண்ணி விக்கெட்லெஸ்ஸாக போயிருக்காரு கலீல் அகமது. ஸோ இவங்களோட இண்டிவிஜுவல் ஸ்டாட்ஸ்ன்றது இப்போ பார்த்துடலாம்.
சுனில் நாராயணோட ஸ்டாட்ஸ் பார்த்துலாம் அவர் தான் ஃபஸ்ட்டு இருக்கார். ஸோ ஹை ஸ்டாட்ஸில் 64 இன்னிங்ஸ் ப்ளே பண்ணியிருக்காரு இந்த ஈடன் கார்டன்ஸில். ஸோ இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் சுனில் நாராயணக்கு ஈடன் கார்டன்ஸில் பெரிய உள்ள விக்கெட்ஸ் ட்ராப் ஆகலை. மேபி இந்த மேட்ச் எதிர்பார்க்கலாம் அவரை விக்கெட் எடுப்பாருன்னு. ஏன்னா சிஎஸ்கே கூட எகென்ஸ்டாக ஸ்டேஃபாக்கில் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஒரு ரிவர்ஸ் பிக்சரில் ஒன் சைட் மேட்சாக போயிருந்துச்சு கேகேஆருக்கு. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. எல்லாமே ஸ்ட்ரகிள் பண்ணியிருந்தாங்க. வருண் சக்கரவர்த்தியும் சுனில் நாராயணையும் பிக் பண்ண 3 விக்கெட்ஸ்ன்றதை பிக் பண்ணியிருந்தாங்க. ஹர்ஷ்தீப் ராணாவும் விக்கெட்ன்றது பிக் பண்ணியிருந்தார். அந்த மேட்ச் யாருமே மறந்துருக்க மாட்டோம். ஸோ 72 விக்கெட் பிக் பண்ணியிருக்காரு 64 மேட்ச்சில். சிஎஸ்கேக்கு எகேன்ஸ்டாக 21 இன்னிங்ஸில் 26 விக்கெட்னு எடுத்திருக்காரு. ரன் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 ஆவரேஜ்ன்றதா இருக்கும் இவருக்கு மேக்ஸிமம் எல்லா மேட்சுமே. சிவம் தூபே இந்த மேட்ச் கொஞ்சம் டீசென்ட் ஷாட்ஸ்னு வச்சிருக்காரு. ஒரு மேட்ச் ஈடன் கார்டன்ஸில் ப்ளே பண்ணியிருக்காரு, 50 ரன் அடிச்சிருக்காரு. கேகேஆர் எகேன்ஸ்டாக 6 இன்னிங்ஸில் 200 ரன் அடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 30+ ஆவரேஜ்ன்றது இருக்குது சிவம் தூபேக்கு. அதுக்கப்புறம் அஜிங்கியா ரஹானே இந்த பர்டிகுலர் வென்யூவில் இந்த சீசன் சூப்பராக பேட்டிங் பண்ணியிருக்காரு. ஒரு 30 ஆவரேஜ்ன்ற வச்சிருக்காரு ஈடன் கார்டன்ஸில். சிஎஸ்கேக்கு எகேன்ஸ்டாக கொஞ்சம் ஆவரேஜ் போராக தான் இருக்குது. ஒரு 20 ஆவரேஜ்ன்றதான் வச்சிருக்காரு அஜிங்கியா ரஹானே. ரிங்கு சிங் இந்த வென்யூவில் 30 ரன் அடிச்சிருக்காரு. அதே மாதிரி பேட்டிங் கிடைக்கிறப்பல இப்போ டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணி ட்ரீம் டீமில் ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு எல்லா மேட்சுமே. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங்காக இருந்தாலும் சரி, செகண்ட் பேட்டிங்காக இருந்தாலும் சரி, இவர் வெங்கடேஷ் சுத்தமாக ஃபார்மில் இருக்கனால அவரை அனுப்புறதுக்கு பதிலாக ஆண்ட்ரே ரசலையும் ரிங்கு சிங்கையும் அனுப்பி ரன் ஏற்றுறாங்க. அது ஒரு நல்ல டிசிஷனாக இருக்குது. ஏன்னா வெங்கடேஷர் அவரால் ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டும் மெயின்டைன் பண்ண முடிய மாட்டேங்குது. அதேமாதிரி அவர் அவுட்டும் ஆயிடுறாரு சில பால்ஸை சாப்பிட்டு. ஸோ அதனால் நல்ல டிசிஷன் எடுக்கிறாங்க கேகேஆர். இந்த மேட்சுமே அப்படி பண்ணாங்க அப்படின்னா ரிங்கு சிங் ட்ரீம் டீமில் வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கும். டோட்டல் ஸ்டாட்ஸ் 7 மேட்ச்சில் 160 ரன் அடிச்சிருக்காரு சிஎஸ்கே எகேன்ஸ்டாக. இது கொஞ்சம் போராக தான் இருக்குது ஆவரேஜ்ன்றது. பட் வென்யூவில் நல்ல ஆவரேஜ்ன்றதை வச்சிருக்காரு. டோட்டல் ஸ்டாட்ஸ் டிவால் பிராவிஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேகேஆர் எகேன்ஸ்டாக ஒரு மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு, 30 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த வென்யூவில் இன்னும் நாட் பிளேட் 8. ஸோ இந்த வென்யூவில் இவர் நல்லா பண்ணுறக்கான சான்ஸ் இருக்குது. போன மேட்ச் அன்ஃபார்ச்சுனேட் அவுட்டு, அது ரிவ்யூ கேட்டதாக கண்டிப்பாக நாட் அவுட்டு. இவங்க கேட்காம ரன் ஒன்றாங்க. என்னமோ நிறைய கன்ஃபியூஷன் நடந்துச்சு அந்த மேட்ச் இருந்த ப்ரெஷரில். அங்கீஷ் ரங்கவன்சி கிடைக்கிற சான்ஸ் எல்லாம் ஆயுஷ் போதோனி, அங்கீஷ் ரங்கவன்சி அந்த மாதிரி சில லோ பர்சன்ட் பிக்ஸ்லாம் நான் சொல்லிட்டு தான் இருப்பேன் எல்லா மேட்ச்லேயும். அவங்களாம் சூப்பராக ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க கிடைக்கிற மேட்ச்சில். ஸோ இவருமே நல்லா ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காரு. இவரை மஸ்ட் பிக் பண்ணிக்கலாம். ஏன்னா கேட்கலாம் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் நம்ம ஸ்டாண்டர்டாக சொல்ல முடியாது அப்படின்றப்போ உங்களுக்கு ரஹானேக்கு அப்புறம் அங்கீஷ் ரங்கவன்சி தான் ஒரு ரைட் ஹேண்டர் பேட்ஸ்மேன், கொஞ்சம் நல்லா ப்ளே பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வரக்கூடிய பேட்ஸ்மேன்லாம் ரசல், ரிங்கு சிங் போன்ற ஹிட்டர்ஸ் தான். கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக ஆடக்கூடிய பிளேயர் அங்கீஷ் ரங்கவன்சி தான். இவருக்குமே பெரிய எவ்வளோ ஸ்கோர்ன்றது போக முடியல. 40-50 இதுக்குள்ளே ரன் அடிச்சுட்டு அவுட்டுன்றது ஆறாரு அங்கீஷ் ரங்கவன்சி. ஸ்டாட்ஸில் 25 ஆவரேஜ்னு வச்சுருக்காரு. சிஎஸ்கே எகேன்ஸ்டாக ஒரு இன்னிங்ஸில் 24 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம கம்மியாக தெரியலாம் 24 ரன்னுன்றது. பட் ட்ரீம் டீமுக்குள்ளே வரதுக்கு இதுவே போதுமான அளவாக இருக்கும். ஸோ வருண் சக்கரவர்த்தியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு போன மேட்சுமே விக்கெட்ஸ் எடுத்தார் ஈடன் கார்டன்ஸில். 21 மேட்ச்சில் 28 விக்கெட் பிக் பண்ணியிருக்காரு இந்த ஈடன் கார்டன்ஸில். சிஎஸ்கே எகேன்ஸ்டாக 10 மேட்ச்சில் 11 விக்கெட் எடுத்திருக்காரு. அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் ஸ்டில் ஒரு விக்கெட் ஆவரேஜ்ன்றது இருக்குது. வென்யூவும் அவருக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். ஸோ தோனி கூடயும் MS தோனிக்கிட்டேயும் கொஞ்சம் பேட்டில்ன்றது இருக்குது வருண் சக்கரவர்த்திக்கு. அவர் விக்கெட் எடுத்தாலே ஒரு கொஞ்சம் பாயிண்ட்ஸ்ன்றது வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஹர்ஷ்தீப் ராணாவுமே போன மேட்ச் நான் சொன்ன மாதிரி கம்பேக் கொடுத்துருக்காரு. 2 விக்கெட் பிக் பண்ணார். அவரை தான் இம்பாக்ட் பிளேயராக உள்ளே கொண்டு வந்தாங்க. ஸ்டாட்ஸ் அந்த வென்யூ 17 மேட்ச்சில் 21 விக்கெட் இருந்து பிக் பண்ணியிருக்காரு. இவருக்குமே ஈடன் கார்டன்ஸில் நல்ல ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. சிஎஸ்கே எகேன்ஸ்டாக ஒரு விக்கெட் ஆவரேஜ் இருக்காரு. 2 மேட்ச்சில் 2 விக்கெட்ன்றது பிக் பண்ணியிருக்காரு ஹர்ஷ்தீப் ராணா. ஸோ வைபவ் ஓவரோட ஸ்டாட்ஸ் பார்த்துடலாம். ஈடன் கார்டன்ஸை பொறுத்த வரைக்கும் 12 மேட்ச்சில் 14 விக்கெட் பிக் பண்ணியிருக்காரு. சிஎஸ்கே எகேன்ஸ்டாக 4 மேட்ச்சில் 6 விக்கெட்ன்றது பிக் பண்ணியிருக்காரு வைபவ் ஓவரா. இந்த மாதிரி லோ பர்சன்டேஜ் பவுலர்ஸ் நம்ம பெரிய அளவில் கண்டுக்க மாட்டோம். ஜெய்தேவ் உனாட்கட்டுக்கு இந்த மாதிரி பிளேயர்ஸுக்கு ஸ்டாட்ஸ் எடுக்கப்போ நம்ம தாராளமாக பிக் பண்ணி சூஸ் பண்ணி பார்க்கலாம். போன மேட்ச்சுமே மலையாள ரத்தானாலும் SRH சூப்பராக பவுலிங் பண்ணாங்க. ஜெய்தேவ் உனாட்கட்டும் ஒரு விக்கெட்ன்றது எடுத்தார். நல்லாவே எக்கானாமியாக பவுலிங் பண்ணாங்க SRHை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மாதிரி லோ பர்சன்ட் பிக்ஸாக ஸ்டாட்ஸ் இருக்கப்போ யூஸ் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். ஹை ஸ்டாட்ஸ் டு லோ ஸ்டாட்ஸில் கடைசியாக இருக்கிறது நூர் அகமது. அஞ்சுல் கமோஜுமே ஒரு விக்கெட் ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ நூர் அகமது பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்சில் ஈடன் கார்டன்ஸில் 2 விக்கெட் பிக் பண்ணியிருக்காரு. கேகேஆர் எகேன்ஸ்டாக 3 இன்னிங்ஸில் 3 விக்கெட்ன்றது பிக் பண்ணார். ஸோ அந்த ஒன் சைட் ரிவர்ஸ் பிக்சரில் சென்னையில் நடந்த ஒன் சைட் மேட்ச்சில் இவர் தான் 1 விக்கெட்ன்றது பிக் பண்ணி கொடுத்தாரு. அதுவுமே எல்லாமே ஞாபகத்துக்கு இருக்கும். பெஸ்ட் பிளேயர்ஸ் இன் ஃபஸ்ட்டு பேட்டிங் அண்ட் பவுலிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருபாஸ். செகண்ட் சேசிங்கில் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு அதிகபட்சமாக. போன மேட்ச் ஃபஸ்ட் பேட்டிங்னால் பிக் பண்ணோம். ஓரளவுக்கு 35 ரன்ன்றது அடிச்சு கொடுத்தாரு. ஒரு ஸ்லோ பிச்சாகவே இருந்தாலும் கொஞ்சம் ஸ்கோர்ன்றது பண்ணார். பெரிய அளவு ஸ்கோர் பண்ணுவாரான்றது தெரியல. அவ்வளோ டச்சில் ஒன்றும் கிடையாது. இந்த சைடு உங்களுக்கு கலீல் அகமது எல்லாமே பவுலர்ஸ் போடுவாங்க. போன மேட்ச் கலீல் அகமது ரொம்ப ஒஸ்ட்டு பவுலிங்கு. ஸோ மேட்ச் அனலைஸ் அப்போ அதெல்லாம் பேசலாம். இந்த ஷாட்ஸை பொறுத்த வரைக்கும் குருபாஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்போ சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆவரேஜ் அதிகமாக இருக்குது. 100 அகமது ஃபஸ்ட் பவுலிங்கில் அதே விக்கெட்டுகள் எடுத்திருக்காரு. அங்கீஷ் ரங்கவன்சியும் சான்ஸ் கிடைக்கிறதும் நல்லா பண்ணுறாரு. பட் ஸ்டில் ஃபஸ்ட் பேட்டிங் அப்போது அதிக ஸ்கோர் பண்ணியிருக்காரு.
அங்கேஷ் ரகுவன்ஷி, சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி 2 பேருக்குமே செகண்ட் பவுலிங்கில் தான் அதிக விக்கெட்டுகள்ன்றது வந்துருக்கு ஃபஸ்ட்டு பவுலிங்கை கம்பேர் பண்ணுறப்போ. இப்போ நம்ம மேட்ச் அனலைஸ்ன்றதை பார்த்துடலாம். ஸோ கேகேஆர் டீமை பொறுத்த வரைக்கும் மேட்ச்சு ஒரு 170+ போகும். சிஎஸ்கே இப்போது ரொம்ப டவுனான சைடாக தெரியலை. ஒரு 2 மேட்ச்சை நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்காங்க டீசெண்டாக. பேட்டர்ஸுமே கொஞ்சம் மேலே இம்ப்ரூவ் ஆகியிருக்காங்க. ஏன்னா சாம் கரன் ஒரு மேட்ச் அடித்தார், ஒரு மேட்ச்சு பிராவிஸ் அடித்தார், ஒரு மேட்ச் ஆயுஷ் மாத்திரை அடிக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஒரு பிளேயர் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கனால ஒரு ஒன் சைட் கேமுக்கு வாய்ப்புகள் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஈடன் கார்டன்ஸை பொறுத்த வரைக்கும் சேப்பாக்கலாம் அன்றைக்கி ரொம்ப ஒரு ஸ்பின்னிங் பிச்சாக இருந்துச்சு. ஒன் சைடாக போச்சு. வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன் 6 நாளைக்கு பிக் பண்ண முடியாமல் ஒரு ஒன் சைட் கேமாக போச்சு. பட் ஈடன் கார்டன்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்பின்னு, ஒரு ஒன் சைட் லோ ஸ்கோரிங் கேமாக போகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. நல்ல ஒரு பேட்டிங் ட்ரக்காக தான் இருக்கும். நல்ல ஒரு பேட்டிங் ஆனால் கண்டிப்பாக ஸ்கோருன்றது போடலாம். அப்படின்றப்போ உங்களுக்கு குருபாஸ் ஃபஸ்ட் பேட்டிங்னா நீங்கள் தாராளமாக பிக் பண்ணலாம். பெரிய ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை. 20 தான் ஆவரேஜ்ன்ற வச்சுருக்க அந்த வென்யூலையும் சிஎஸ்கே அகேன்ஸ்டாகவும் பெரிய ஆவரேஜ்ன்றது இல்லை. பட் ஃபஸ்ட் பேட்டிங்னா அதே மாதிரி விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். ஸோ நேற்று மேட்ச் மேலையில் ரத்தானாலும் இஷான் கிஷான் விக்கெட் கீப்பிங் நிப்பாட்டினாங்க. அவர் வந்து 4 கேட்சில் அவருக்கு வந்து பாயிண்ட்ஸ்ன்றது எக்கச்சக்கமாக போயிடுச்சு. அந்த மாதிரி விக்கெட் கீப்பிங்குமே ஒரு டபுள் ஆப்ஷனாக தான் இருக்குது ஃபேண்டசியை நம்ம பாயிண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ குருபாஸை நீங்கள் டபுள் ஆப்ஷனாக பார்க்கலாம். ஒரு 10-20 ரன் அடித்தாவே போதும். அடுத்து ஒரு 2 கேட்ச் பிடிச்சா ட்ரீம் டீமுக்குள்ளே வந்துடுவார் குருபாஸ். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. சுனில் நரேனை பொறுத்த வரைக்கும் ரன்னை நம்ம நம்ப முடியாது. ஏன்னா அவுட்டும் ஆகலாம். ஏன்னா அன்சுல் கம்போஸ் அந்த பக்கம் சிஎஸ்கேயில் இருக்கக்கூடிய அன்சுல் கம்போஸ் வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸை சூப்பராக விக்கெட்டுன்றது எடுக்கிறாரு. இது இன்றைக்கி சுனில் நரேனையும் எடுத்தார் அப்படின்னா ஒரு 3வது ஆளாக இருப்பார். ஏன்னா அவர் நிக்கோலஸ் பூரானி எடுத்திருக்காரு, டிராவிஸ் கெட்டி எடுத்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறையா பிளேயர்ஸை விக்கெட் எடுக்கிற லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அப்படின்றப்போ சுனில் நரேனுக்கு அன்சுல் கம்போஸுக்கு அவுட் ஆகக்கூடிய சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிக்கோலஸ் பூரான் அவுட் ஆகிருக்காரு ஒரு மேட்ச்சில் லக்னோ கூட ப்ளே பண்ணுறப்போ. டிராவிஸ் கெட்டும் அவுட் ஆனார் எஸ்ஆர் கூட ப்ளே பண்ணுறப்போ. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறையா விக்கெட்ஸ் எடுக்கிறாரு பவர் பிளேலே அன்சுல் கம்போஸ். ஸோ ஒரு விக்கெட் ஆவரேஜ் தான் இருக்குது. அந்த ஒரு விக்கெட் மட்டுமே எடுக்கிறாரு. பெரிய உள்ள விக்கெட்டுன்றது போகிறதில்ல. அதேமாதிரி நோட் பண்ணிக்கோங்க. ரஹானே இந்த பர்டிகுலர் வென்யூவில் சூப்பராக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக ட்ரீம் டீமுக்குள்ள வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆவரேஜுமே பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன் ஒரு 25 ஆவரேஜ் வச்சுருக்காரு வென்யூவில். வெங்கடேஷ் ஐயர் பேட்டிங் கிடைக்கிறது கஷ்டம். ஸ்டாட்ஸுமே ரொம்ப கம்மியாக இருக்குது. வச்சுருக்காங்க ஒரு பேக்கப் பிளேயராக தான் யூஸ் பண்ணுறாங்க. அதேமாதிரி ரமன்தீப் சிங்கையுமே ஒரு பேக்கப் பிளேயராக தான் உள்ளே கொண்டு வந்தாங்க போன மேட்ச். ஸோ அங்கேஷ் ரகுவன்ஷி நல்ல சான்ஸ் கிடைக்கலாம், சூப்பராக பண்ணுறாரு. ஸ்பின்னையுமே கொஞ்சம் பார்த்து நிதானமாக சென்சிபிளாக ஆட ஆரம்பிச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு இருந்த அங்கேஷ் ரகுவன்ஷிக்கு இப்போ கொஞ்சம் கேரக்டர் டெவலப் மெச்சூர் ஆன மாதிரி தெரியுது அவரோட பேட்டிங்கில். ஸோ அப்படின்றப்ப அங்கேஷ் ரகுவன்ஷியை நீங்கள் தாராளமாக பிக் பண்ணலாம். ஹை பர்சன்டேஜாக ஆயிருப்பார் கண்டிப்பாக. போன மேட்ச்லேருந்து லோ பர்சன்டேஜ் இருந்தவர் இந்த 2 மேட்சாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டார். டெல்லி கூடயும் சரி, போன மேட்ச் ஈடன் கார்டன்ஸ்லையும் சரி, ஆர்ஆர் கூடயும் சரி பெர்ஃபார்ம் பண்ணனால ஹை பர்சன்டேஜாக வந்திருப்பார் அங்கேஷ் ரகுவன்ஷி. ரிங்கு சிங் இன்னுமே ஒரு 40-50% தான் இருப்பார் கண்டிப்பாக. ரிங்கு சிங்கை தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஆண்ட்ரே ரசலையும் மேலே விக்கெட் போச்சு அப்படின்னா ஆண்ட்ரே ரசலையும் ரிங்கு சிங் தான் மேலே அனுப்புகிறாங்க. வெங்கடேஷ் கண்டிப்பாக ட்ராப் அவுட் ஆவார் கீழே. ரன் சேர்த்தணும்னா இவங்க மேலே வந்து தான் ஆகணும். ரிங்கு சிங் லாஸ்ட்டில் பேட்டிங் வந்தாலும் செம்மையாக ப்ளே பண்ணார் போன மேட்ச் ஆர்ஆர்கே அகேன்ஸ்டாக. ஸோ அப்படின்றப்ப ரிங்கு சிங்குமே ட்ரீம் டீமில் வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா குருபாஸ் டபுள் ஆப்ஷன் நமக்கு. சுனில் நரேன் பவுலர் நம்ம எப்படினாலும் அவங்க பேட்டிங் இல்லைனாலும் பவுலிங் விக்கெட் எடுத்துக்கிட்டேன். அஜிங்கியா ரஹானே அந்த மாதிரி விட்டுட்டு வெங்கடேஷ் ஐயரை ட்ராப் பண்ணிட்டு அங்கேஷ் ரகுவன்ஷி ஆண்ட்ரேஸில் ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் வந்துடுவார். ஸோ அங்கேஷ் ரகுவன்ஷி, ரிங்கு சிங் இந்த மாதிரி மாற்றி ட்ரை பண்ணி இவங்க 2 பேர் யாராவது ஒரு தடவை மாற்றி ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள். ரமன்தீப் சிங் எப்பயும் போல் ஒரு ஃபீல்டராக தான் இருக்கார். வருண் சக்கரவர்த்தி எப்பயும் போல் ஒரு பெஸ்ட் பிக்காக இருப்பார். இந்த மேட்சுமே அதுவும் செகண்ட் பவுலிங் பண்ணால் குறிப்பாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இவங்க சுனில் நரேனாக இருக்கட்டும், வருண் சக்கரவர்த்தியாக இருக்கட்டும், டிஃபெண்ட் பண்ணுறப்ப தான் இன்னுமே பெஸ்ட்டாக போடுறாங்க பவுலிங்கு. விக்கெட்டுமே அதிகமாக எடுக்கிறாங்க. அப்படின்றப்போ நீங்கள் செகண்ட் பவுலிங் பண்ணுறப்போ தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹர்ஷித் ராணாவும் போன மேட்ச் கம்பேக் கொடுத்துருக்காரு. 2 விக்கெட் அதுக்கு முன்னாடி ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போனார். போன மேட்ச் 2 விக்கெட் பிக் பண்ணியிருக்காரு. டெத் பவுலிங்னா கண்டிப்பாக விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்கும். டெத்தில் இவர் தான் போடக்கூடிய பவுலர். ஸோ அதனால் செகண்ட் பவுலிங்காக இருந்தாலுமே டிஃபெண்ட் பண்ணுறப்ப இவருமே ஒரு விக்கெட் ஆவரேஜ்ன்றதை வச்சிருக்காரு ஹர்ஷித் ராணா. ஸோ அவருமே இந்த போன மேட்ச் 2 விக்கெட் எடுத்தார். அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கும். சிஎஸ்கே அகேன்ஸ்டாகவும் போன ரிவர்ஸ் ஃபிக்சர் மேட்ச்சில் சூப்பராக ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஹர்ஷித் ராணா. அவரையுமே நோட் பண்ணிங்க. மோயின் அலியை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் ப்ளே பண்ண வைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அஜிங்கியா ரஹானே அன்னைக்கு பிச்சு ரிப்போர்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் பிளேயர்ஸை 1 or 2 பிளேயர்ஸாக மாற்றி ப்ளே பண்ண வைக்கிறாரு. மோயின் அலி ப்ளே பண்ணலாம், இல்லை வேறு யாராச்சும் கூடயும் ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நோக்கியா ஒரு மேட்ச் தான் ப்ளே பண்ணார். ஸோ அவரை கூட கொண்டு வரலாம், என்ன வேணால் பண்ணுவாங்க. ஸோ அந்த பிச்சு எப்படி ரிப்போர்ட் வருதோ அன்னைக்கு ஏற்ற மாதிரி தான் ரஹானே மோயின் அலியை ஒரு மேட்ச் ட்ராப் பண்ணிவிட்டு ஒரு மேட்ச் எடுத்து ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. வைபவ் ஓவரா ஒரு நல்ல ஸ்டாட்ஸ் இருக்காரு. லோ பர்சன்டேஜ் பிளேயர். யாருமே அவரை வந்து ட்ரீம் டீமில் வருவார்னு நினைக்க மாட்டாங்க. பட் ஸ்டில் சைலண்ட்டாக ஒரு விக்கெட் எடுத்துகிட்டு இருக்காரு. டெத்துலையும் அவர் தான் போகிறாரு. நேற்று டிஃபெண்ட் பண்ணுறப்பையும் லாஸ்ட் ஓவர் அவரை தான் போட வச்சாங்க. கொஞ்சம் சொதப்பினாலும் லாஸ்ட்டு பால் கரெக்டாக போட்டு ஆர்ஆர் கூட எகென்ஸ்டாக வின் பண்ணி கொடுத்தாரு வைபவ் ஓவரா. விக்கெட்டுமே ஒரு விக்கெட் எடுத்தார் ஏர்லியராக பவர் பிளேயில் போடுறதுனால.
ஸோ இந்த மேட்ச் கொஞ்சம் டீசென்ட் ஸ்டாட்ஸ் வச்சிருக்காரு. ஸோ அவர் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மேட்சை பொறுத்திருக்கேன். இந்த டீமில் உங்களுக்கு கிராண்ட் லீக் கேப்டன் ஒய்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் லீக்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துருக்கலாம். நான் ஸ்மால் லீக்ஸ் தான் இப்போது நல்லா போயிட்டுருக்கு அப்படின்றப்போ ஸ்மால் லீக்ஸுக்கு உங்களுக்கு ஆப்வியஸ்லி எல்லாருமே சுனில் நரேன் தான் ட்ரை பண்ணுவாங்க. அவரை வந்து கேப்டனாக போகிற ரொம்ப ரிஸ்க்கு எடுக்க மாட்டாங்க யாருமே. அதே மாதிரி தயவு செஞ்சு ஸ்மால் லீக்கில் ரசல் எடுத்துருங்க, அது பெட்டராக இருக்கும். ஏன்னா ரசலை வந்து இவங்க தேவைப்படுறப்ப கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்க. அவர் தான் வந்து ஒரு கீ பிளேயர் இருக்கார் கேகேஆரை பொறுத்த வரைக்கும். தேவைப்பட்டால் பேட்டிங்கில் மேலே அனுப்பிச்சிடுறாங்க. அதே மாதிரி ஃபஸ்ட் பவுலிங் பண்ணால் 19வது ஓவர் அவர் போகிறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்கும். ஆர்ஆருக்கு எகென்ஸ்டாக ஏன் போடலன்னு தெரில, வைபோலராக போட விட்டாங்க. மேபி மேட்ச் ரொம்ப க்ளோஸாக போனதுனால போட விடாதான்னு தெரில. கொஞ்சம் ஒரு கேகேஆர் வின் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஆண்ட்ரே ரசலை தான் டிஃபெண்டிங்லேயும் உங்களுக்கு லாஸ்ட் ஓவர் அவர் தான் பவுல் பண்ணுவார் அப்படின்றப்ப ஆண்ட்ரே ரசல் ஸ்மால் லீக்ஸில் ஒரு மஸ்ட் பிக்காக இருப்பார். பொதுவாக பர்டிகுலர்லி ஈடன் கார்டன்ஸில் இவருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறது பண்ணியிருக்காரு. போன மேட்ச்மே பார்த்தோம், எல்லா பேட்டர்ஸ் ஸ்ட்ரகிள் பண்ணுறப்ப இவர் தான் வந்து ஒரு 57 ரன்ன்றது அடிச்சு கொடுத்துட்டு போனார். பவுலர்ஸுமே இவர் பேட்டிங் வந்தாலே பயப்படுறாங்க, எங்கே எக்ஸ்பென்சிவாக போயிடும். ஒயிடெல்லாம் அதிகமாக போச்சு. ஆர்ஆர் மேட்ச் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸ்மால் லீக்ஸ்க்கு ஆண்ட்ரே ரசல் ரொம்ப முக்கியமாக இருப்பார் கண்டிப்பாக. அதே இது கிராண்ட் லீக்காக இருந்தால் நீங்கள் ஆண்ட்ரே ரசலில் ட்ராப் பண்ணிட்டு ரிங்கு சிங்கை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி மாற்றி. ஸோ ஆப்வியஸ்லி இந்த மேட்ச் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் சுனில் நரேன் கேப்டனாக இருப்பார் ஸ்மால் லீக்ஸில். இன்னுமே ரஹானேவை ட்ரை பண்ணக்கூடிய பர்சன்டேஜ் கம்மி ஆகிடும், கொஞ்சம் சொதப்பிட்டு இருக்கார் ரீசெண்ட் மேட்சஸாக. அதனால் உங்கள் சுனில் நரேன் மட்டுமே இந்த டீமில் ஸ்மால் லீக் கேப்டனாக இருப்பார். அதே மாதிரி ஸ்மால் லீக் பிக்ஸில் கண்டிப்பாக ஆண்ட்ரே ரசல் இருப்பார். கிராண்ட் லீக் கேப்டன் விஷயம் பொறுத்த வரைக்கும் மேபி சில மேட்சஸில் வைபோலராக 3 விக்கெட் வாங்கியிருக்காரு இந்த சீசன். இப்போ கொஞ்சம் ஸ்டாட்ஸ் வச்சுருக்காரு. வைபோலராக வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். எகெயின் சிஎஸ்கே சொதப்புன மாதிரி தெரிஞ்சு அப்படின்னா வைபோலராமே பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ அஸ்ரீத் ராணா, வைபோலரா இந்த மாதிரி கேகேஆரோட பவுலர்ஸை நீங்கள் கிராண்ட் லீக்கில் கேப்டன் வைஸியாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா சுனில் நரேனாக இருக்கட்டும், வருண் சக்கரவர்த்தியாக இருக்கட்டும், ரிவர்ஸ் பிக்சரில் 3 விக்கெட் பிக் பண்ணாங்க. டிஃபெண்டிங்னா இன்னுமே வருண் சக்கரவர்த்தி அதே விக்கெட்டில் பிக் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ வருண் சக்கரவர்த்தி, அஸ்ரீத் ராணா ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிக்ஸாக வைபோலரா இந்த மாதிரிலாம் கிராண்ட் லீக்ஸாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சிஎஸ்கே பிளேயர்ஸ்க்கு போயிடலாம். சிஎஸ்கே பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே மேலே ஆயுஷ் மாத்ரே சூப்பராக ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஈடன் கார்டன்ஸுமே அவருக்கு ஒரு நல்ல இதுவாக இருக்கும். 3 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு. அதில் 2 மேட்ச்சில் வந்து 4 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு. அதில் 2 மேட்ச் 30+, 1 மேட்ச் மட்டுமே அவுட் ஆனார். அதுக்கப்புறம் வந்து இப்போ 94 ரன்ன்ற ஸ்கோர் பண்ணியிருக்காரு ஆர்சிபிக்கு எகென்ஸ்டாக. மினிமம் ட்ரீம் டீமில் வரக்கூடிய பிளேயர் ஆயுஷ் மாத்ரே கண்டிப்பாக ஒரு சூப்பராக ப்ளே பண்ணுறாரு. சென்சபிளாகவும் ஆடுறாரு. ரொம்ப ஒரு ஹிட்டிங் மைண்ட் செட்ன்றது இல்லை ஆயுஷ் மாத்ரேக்கு. லாஸ்ட் மேட்சாக பார்த்த வரைக்கும் எந்த பால் அடிக்கணுமோ அந்த பால் அடித்து தான் ப்ளே பண்ணுறாரு ஆயுஷ் மாத்ரே. ஸோ ஷேக் ரஷீத் ரொம்ப ஸ்ட்ரகிள்ன்றது பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த மேட்ச்மே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வைபோலரா பெரியவரெலாம் நமக்கு ஸ்டார் பிளேயராக தெரிய மாட்டார். பட் ஸ்டில் சைலண்ட்டாக அவர் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு தான் இருக்கார். வைபோலரா ஒரு விக்கெட்டாவது எடுத்து கொடுத்துட்றாரு டீமுக்காக. அதனால தான் எல்லா மேட்ச்சுமே அவராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க கேகேஆரை பொறுத்த வரைக்கும். அஸ்ரீத் ராணாவுக்குமே அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். அவர் கொஞ்சம் ட்ரிக்கியான பவுலர் அப்படின்றப்போ ஷேக் ரஷீத் இந்த மேட்ச் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காரு. மேபி இந்த மேட்ச் சான்ஸ் கிடச்சிச்சின்னா அவர் டூஆ டைமாக தான் இருக்கும் அவரோட கெரியருக்கு. நல்லா பண்ணி ஆகணும். அவங்களோட செட்டில் இருக்கக்கூடிய ஆயுஷ் மாத்ரே, அதே மாதிரி வைபவ் சூரியவன்ஷிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மேட்ச் அடித்தார், 100 அடித்தார். அதுக்கப்புறம் டக்கு தான். பட் ஸ்டில் அந்த ஒரு 100 நின்று பேசும் அப்படின்றப்போ இவருமே ஏதாச்சும் பண்ணி தான் ஆகணும். ஆயுஷ் மாத்ரே சூப்பராக பண்ணிகிட்டு இருக்கார். பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. ஆனால் டக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். போன மேட்சே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனிஷியலில் ரொம்ப ஸ்விங்குன்றது இல்லை. எஸ்ஆர்எஸ் கூட ப்ளே பண்ணுறப்ப முகமது ஷமி ஃபஸ்ட்டு பால் எடுத்தார் ஷேக் ரஷீத்தை சேப்பாக்குலேயும். ஏன்னா இனிஷியல் நல்ல ஸ்விங்குன்றது இருந்துச்சு. போன மேட்சை பொறுத்த வரைக்கும் அது ஆஃப்டர்நூன் மேட்ச்னால ஸ்விங் இல்லையா என்னன்னு தெரியல. பட் இதே மேட்ச்சில் வான்கடே மாதிரி ஏர்லியராக கொஞ்சம் ஸ்விங்குன்றது இருக்க தான் செய்யும். பார்க்கலாம் ஷேக் ரஷீத் என்ன பண்ணுறான்னு. மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃப்ளாப் ஆகிறதுக்கான சான்ஸ் தான் அதிகமாக இருக்குது. சாம் கரனை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் கிங்ஸ் எகென்ஸ்டாக சூப்பராக பேட்டிங் பண்ணார். பட் ஸ்டில் ஒரு ஆல்ரவுண்டர் டபுள் ஆப்ஷன்னால 2 ஓவரை வச்சு தள்ளிடுறாங்க. சாம் கரனை வச்சு விக்கெட்டுமே எடுத்து கொடுத்தாரு போன மேட்ச். ஸோ அப்படின்றப்போ உங்களுக்கு 10 ரன் ஒரு விக்கெட் அப்படின்றப்ப ட்ரீம் டீமுக்குள்ள வந்துடுவார். கேப்டனாக வருவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சந்தேகம் தான். ஏன்னா நிறைய பேர் போன மேட்ச் வந்து ஸ்மால் லீக்கில் இருக்கிற சாம் கரனை கேப்டன் வைஸாக ட்ரை பண்ணாங்க. பட் அந்த மேட்ச் மட்டுமே அவர் நல்லா பண்ணாரே தவிர்த்து பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. அதுக்கப்புறம் இந்த மேட்ச்மே ட்ரீம் டீமுக்குள்ள வர அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கே தவிர்த்து பெரிய ட்ரீம் டீம் கேப்டன் வைஸாக வர அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஆயுஷ் மாத்ரே கண்டிப்பாக பிக் பண்ணுவாங்க எல்லாமே. இந்த போன மேட்ச் அடிச்சது வந்து இந்த மேட்ச்மே நல்லா பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது ஆயுஷ் மாத்ரே. டிவாட் பிராவிஸோட பர்சன்டேஜ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் லாஸ்ட் மேட்ச்லேருந்து. பட் இந்த மேட்ச் அவர் வந்து கேகேஆர் எகென்ஸ்டாக 30 ரன்ன்ற ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த வென்யூமே அவருக்கு சூப்பர் சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும் அவர் ரன் ஸ்கோர் பண்ணுறதுக்கு. பிராவிஸ் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். சிவம் தூபே சூப்பர் ஸ்டாட்ஸ்ன்னு வச்சுருக்காரு. சில மேட்சஸ் அவரோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்க முடியும். இந்த சீசனே அவருக்கு ரொம்ப அவ்வளோன்னு நல்லா இல்லை. மேபி இந்த வென்யூ பர்டிகுலர் வென்யூ இந்த மேட்ச்சில் கொஞ்சம் ட்ரம்ப் கார்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் கேகேஆர் கூட ப்ளே பண்ணுறப்பே வந்து பார்த்தீங்கன்னா சிவம் தூபே தான் கொஞ்சம் கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போய் என்னென்னமோ பண்ணாங்க. ரொம்ப லோ ஸ்கோராக போச்சு. அவர் தான் அங்கே நின்று
ரொம்ப அடிக்கக்கூட இல்லை, ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணி ஏதோ பண்ணிட்டு இருந்தார். ஸோ அப்படின்றப்போ இந்த மேட்ச் அவருமே பிராவிஸு சிவம் டூபே வந்து இந்த மேட்ச் கொஞ்சம் அந்த வென்யூ யூஸ் பண்ணி அடிக்கக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஹிட்டர்ஸ்க்கு கொஞ்சம் நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈடன் கார்டன்ஸ் ரசல் அடித்ததா நம்ம பார்த்துருப்போம். ஸோ சிவம் டூபே இந்த மேட்ச்க்கு ஒரு கீ பிளேயராக இருப்பார். கிராண்ட் லீக்ஸில் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பிராவிஸுமே அதே மாதிரி தான். ஸோ எம்எஸ் தோனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விக்கெட் கீப்பிங் அதே மாதிரி பேட்டிங். பட் ஸ்டில் எம்எஸ் தோனியை நம்ம எடுக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும். போன மேட்ச் எடுத்துருக்கலாம், பட் அவர் பேட்டிங்கிறது வந்தார் அவுட்டுன்றது ஆயிடுறாரு, வேகமாகவே வந்து அவுட்டுன்றது ஆயிடுறாரு. பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்த மேட்ச் இந்த சீசனில் கொடுக்க முடியும் மாட்டேங்குது. மொத்தத்துக்கே சிஎஸ்கே டீமே கொஞ்சம் டவுனாக இருக்காங்க. லாஸ்ட் 2 மேட்சாக கொஞ்சம் அப்பில் வந்துட்டு இருக்காங்க. ஜடேஜா கண்டிப்பாக இந்த மேட்சுமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். அவர் நல்ல ஃபார்மில் வந்துட்டார். பேட்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர்லேருந்து ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காரு ஜடேஜா. பவுலிங்கில் விக்கெட் எடுக்கலனாலும் 50-50 அடிச்சிட்ருக்காரு பேட்டிங்கில். ஸோ ஜடேஜா எப்போயுமே மஸ்பீக்காக தான் இருப்பார். 4 ஓவரு ப்ளஸ் உங்களுக்கு பேட்டிங்குமே மேலே வந்துடுறாரு, 2 டவுன் வந்துடுறாரு ஜடேஜா. பார்த்துக்கோங்க, இந்த பக்கம் இங்கே ஒரு விக்கெட் போச்சு அப்படின்னா ஷேக்ரிஸ் அவுட் ஆனால் ஷாம் கரன் உள்ளே வராரு. அதே மாதிரி ஷாம் கரன் அவுட் ஆனால் ஜடேஜா தான் உள்ளே வர்றாரு. அதுக்கப்புறம் தான் பிராவிஸை உள்ளே அனுப்புகிறாங்க. அப்படின்றப்போ உங்களுக்கு ஜடேஜா மஸ்ட் பிக்காக தான் இருப்பார். தீபக் கூட சும்மா வச்சுருக்காங்க எக்ஸ்ட்ரா பேட்டராக, அவர் பெரிய இல்லை. அந்த பக்கம் ஒரு ரமன்தீப் சிங் மாதிரி, இந்த பக்கம் ஒரு தீபக் கூட ஒரு ஃபீல்டராக தான் எக்ஸ்ட்ரா பிளேயராக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பத்திரானாவை பொறுத்த வரைக்கும் நல்ல ஃபார்மில் இருக்கார். அதுக்கு முன்னாடி மேட்ச் 2 விக்கெட்டு, போன மேட்ச் 3 விக்கெட் எடுத்துகிட்டு இருக்காரு பத்திரானா. பட் ஸ்டில் இந்த மேட்ச் கேகேஆர் எகேன்ஸ்டாகவும் சரி, இந்த வெனியூலும் சரி, விக்கெட் ஆவரேஜ்ன்றது ஒரு விக்கெட்டுக்கும் கம்மியாக தான் இருக்குது பத்திரானாவுக்கு. பட் ஸ்டில் ஃபஸ்ட் பவுலிங் பண்ணால் டெத்தில் போட்டு விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கும். ட்ரெயின் பண்ணி பார்க்கலாம் தாராளமாக. கலீல் அகமத் போன மேட்ச் ரொம்ப ஒரு ஒஸ்ட்டு பவுலிங்கு, கிட்டத்தட்ட ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போனார். 68 ரன் கிட்ட போயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். இந்த மேட்ச்சுமே பெரிய ஒரு ஸ்டாட்ஸ் இல்லை. மேபி எடுத்தால் ஒரு விக்கெட் எடுக்கலாம் பவர் பிளேயில். சுனில் நரேனை எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். இல்லை அப்படியான அதிகபட்சமாக சுனில் நரேனை வந்து கலீல் அகமதை விட அன்ஷுல் கம்போஸ் எடுக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்கும். அன்ஷுல் கம்போஸ் லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு சூப்பராக பண்ணிகிட்ருக்கார், பவுலிங் பண்ணிகிட்ருக்கார். அப்படின்றப்போ சுனில் நரேன் போன மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒய் சிங் சாரக்கு வந்து அவுட் ஆனார், யுத்வீர் சிங்க்கு அவுட் ஆனார். அதே மாதிரி அன்ஷுல் கம்போஸுக்குமே அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது சுனில் நரேன். 100 அகமதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான பிளேயர், எப்படினாலும் உங்களுக்கு ஒரு விக்கெட் இருந்து பிக் பண்ணி கொடுத்துருவார். இந்த மேட்ச்சுக்கு கொஞ்சம் டீசென்ட் ஸ்டாட்ஸ் இருந்து வச்சுருக்காரு. அதே மாதிரி கேகேஆரில் இவருக்கு அவுட் ஆகக்கூடிய பிளேயர்ஸும் இருக்காங்க. அப்படின்றப்போ ஒரு ஃபார்ம் அவுட் வெங்கடேஷ் ஐயர்லாம் பேட்டிங் உள்ளே அனுப்புனாங்க அப்படின்னா ஒரு ஃபார்ம் அவுட்டில் இருக்கார் ஆல்ரெடி. ஸோ சாய் கிஷோருக்கே ஒரு டைம் அவுட் ஆகிருக்காரு. 100 அகமதுக்கு கண்டிப்பாக அவர் அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். சுனில் நரேனையுமே ரிவர்ஸ் ஃபிக்ஸரில் விக்கெட்டுன்றது எடுத்தார் 100 அகமது. ஸோ அவருக்குமே ஒரு ட்ரபுள்ன்றது இருக்கும். ஸோ சுனில் நரேன் பேட்டிங்கில் பர்ஃபார்ம் பண்ணுறது இந்த மேட்ச் கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா சிஎஸ்கேவோட பவுலர்ஸ் கொஞ்சம் நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. கலீல் அகமது போன மேட்ச்சுக்கு முன்னாடி மேட்ச் வரைக்கும் ஓரளவு டீசெண்டாக பண்ணிட்டு இருந்தார். போன மேட்ச் அது ரொமாரியோ சர்படை வந்து பிரித்து எரிஞ்சிட்டாரு. அதே மாதிரி விராட் கோலியுமே ஸ்டார்டிங்லேயே கலீல் அகமதை ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போக வச்சுட்டாங்க. இந்த மேட்ச் ப்ளே பண்ணுவாரான்னு தெரியல. கலீல் அகமது மேபி ப்ளே பண்ணால் ஒரு 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்க பார்ப்பார். ஸ்டாட்ஸ் கம்மியாக தான் இருக்குது, ஒரு விக்கெட் ஆவரேஜ்ன்றதாக இருக்குது. அதுக்குமே கம்மியாக தான் இருக்குது. மேபி ஒரு விக்கெட் எடுக்கலாம், அதுக்கு மேலே போகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ தான் நம்மளோட அனலைசிஸு. இப்போ நம்ம கிராண்ட் லீக் கேப்டன் வைஸ் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக டெஃபினெட்லி நீங்கள் ஆயுஷ் மாத்திரே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆயுஷ் மாத்திரே, பிராவிஸு உங்களுக்கு கிராண்ட் லீக் கேப்டன் வைஸை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆயுஷ் மாத்திரே, பிராவிஸு, சிவம் தூபேவை தேர்ட் ஒரு ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஸ்டாட்ஸ் அதிகமாக இருக்கிறனால சொல்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மேட்ச் கொஞ்சம் அவர் இந்த சீசனில் பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்லை. இந்த மேட்ச் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அடுத்த சீசனுக்கு அவருடைய ஒரு ஃபார்மை தக்க வச்சுக்க பார்ப்பார். அவர் ஒரு ஆக்ஷன்லேயுமே இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவரோட ஆக்ஷனில் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாமே கொஞ்சம் பர்சனல் கேம்ஸ் ப்ளே பண்ணுறது பெட்டராக இருக்கும். அவங்களுமே அப்படி தான் யோசிப்பாங்க. அப்படின்றப்ப சிவம் தூபேக்கு சான்ஸ் கிடைச்சா இந்த மேட்ச் கொஞ்சம் ஹிட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். கிராண்ட் லீக்கில் ஒரு தேர்ட் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆயுஷ் மாத்திரே, அப்புறம் பிராவிஸ். ஸ்மால் லீக்கில் கண்டிப்பாக உங்களுக்கு சுனில் நரேன், ஜடேஜா 2 ஆல்ரவுண்டர்ஸை தான் கேப்டன் வைஸாக ட்ரை பண்ணுவாங்க. வேறு யாரையும் ட்ரை பண்ணுற வாய்ப்புகள் இருக்குது. இல்லை ஸ்மால் லீக்கில் இந்த டீம் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஷாம் கரனுமே பர்சன்டேஜ் கம்மியாக தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸ்மால் லீக்கில் தவிர்த்துருவாங்க கண்டிப்பாக. ஸோ ஆல்ரவுண்டரில் இருக்கக்கூடிய சுனில் நரேனும் ஜடேஜாவும் தான் கேப்டன் வைஸாக மாற்றி ட்ரை பண்ணுவாங்க. சுனில் நரேன் பேட்டிங்கில் பெரிய உள்ள பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது இல்லைனால நீங்கள் ஒரு ரிவர்ஸாக போட்டு கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மால் லீக்கில் ஜடேஜாவை கேப்டனாக போட்டு சுனில் நரேனை ஒய்சியாக போட்டு கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஸ்டில் சிஎஸ்கே அகேன்ஸ்டாக பவுலிங் நல்லா பண்ணியிருக்காரு சுனில் நரேன். ஸோ அவரே கேப்டனாக போட்டு ஜடேஜாவை வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் 2 சாய்ஸ் தான் உங்களுக்கு, சுனில் நரேன், ஜடேஜா. அதுக்கப்புறம் 3ஆவது சாய்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் அஜிங்கியா ரஹானேவை ட்ரை பண்ணுவாங்க. இல்லை ஆண்ட்ரே ரசலில் ட்ரை பண்ணுறது கூட வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒரு பேட்டிங் மேலே வந்துடுறாரு. ப்ளஸ் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் பவுலிங் செகண்ட் பவுலிங்லேயும் லாஸ்ட் ஓவர் போடுவார். அப்படின்றப்ப ஆண்ட்ரே ரசலையும் தேர்ட் ஆப்ஷனாக ட்ரை பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு சுனில் நரேன்,
அடுத்து ஜடேஜா, அப்புறம் ஆண்ட்ரே ரசல். இந்த 3 பேத்துக்குள்ளே தான் ஸ்மால் லீக் கேப்டன் விஷயம் மாற்றி போட்டிருப்பாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவு ஓன் டீம்ஸ் கிரியேட் பண்ண பாருங்கள் வீடியோஸ் பார்த்து. ஆனால் அதுதான் பெட்டராக இருக்கும். நம்மளோட டெலகிராம் சேனல்லையும் ஸ்மால் லீக்ஸு எல்லாமே பெட்டர், ஹேண்ட் லீக், மினி ஜிஎல் எல்லாமே பெட்டராக தான் போயிட்டுருக்கு. பட் ஸ்டில் உங்களுடைய ஓன் டீம் போட்டிங்கன்னா நீங்கள் அடுத்தடுத்து வந்து டெவலப் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் உங்களுக்கு எல்லா ஸ்டாட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷனுமே என்னென்னா உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் ஸ்டாட்ஸு, கீ நோட்ஸ் எல்லாமே கொடுக்க முடியுமோ கொடுத்துட்ருக்கோம். லோ பர்சன்டேஜ் பிக்ஸ் எல்லாமே. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபேண்டசி ஆப்பை இன்னும் இன்ஸ்டால் பண்ணாமல் தான் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கேகேஆர் விசஸ் சிஎஸ்கே மேட்ச்க்கான டியோ பிக்ஸ் எப்படி பிக் பண்ணலான்றதை பார்த்துருவோம். ஃபைனல் சாய்ஸ் வந்து உங்களுக்கு டெலிகிராமில் அப்டேட் பண்ணிடுவோம். நீங்கள் அதையுமே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா உங்களோட சாய்ஸ்லையும் போய்க்கலாம். ஸோ ஜிஎஸ்டி டிடிஎஸ் எல்லாத்தையுமே ட்ராப் பண்ணிட்டாங்க. இப்போ எல்லாமே ஃப்ரீ தான், அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓல்டு யூசர்ஸ் யாருக்கு தெரியாமல் இருந்தால் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம டியோ வந்து எகைன் நார்மலாக வந்துருச்சு, நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மேலே ஆயுஷ் மாத்ரே, சுனில் நரேன், அங்கீஷ் ரதம் வச்சு ஜடேஜா, சாம் கரன் கொடுத்துருக்காங்க மேலே. அப்போ சுனில் நரேன், ஜடேஜா தான் 2 ஆப்ஷன் நமக்கு சேஃபஸ்ட் ஆப்ஷன். நீங்கள் சுனில் நரேனுக்கு போகிறீங்கன்னா போகலாம், ஜடேஜாவுக்கு போகிறேன் போகலாம். ரெண்டுமே பெஸ்ட் ஆப்ஷன் தான். இப்போ நான் என்ன சொல்லணும்னா, சுனில் நரேன் பேட்டிங்கில் ரன் அடிப்பார்ன்றது கொஞ்சம் டவுட் தான். பட் ஜடேஜா பேட்டிங்லேயும் சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. பட் பவுலிங்கில் சுனில் நரேன் சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு, விக்கெட்ஸ் எடுக்கிறார். அப்படின்றப்போ நீங்கள் லாஸ்ட்டில் வர பிச்சு ரிப்போர்ட்டோ இல்லை ஃபைனல் ஜாஷோ பார்த்து போய்க்கலாம். மோஸ்ட்லி நீங்கள் அங்கீஷ் ரதம் வச்சு ஆயுஷ் மாத்ரே, சாம் கரன் எடுத்திருக்காங்க, ஆப்ரன்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னா நீங்கள் அவங்க கூட ஜடேஜாவையும் சுனில் நரேனையும் போட்டு ப்ளே பண்ணிக்கலாம். பவுலர்ஸ் வந்து இல்லை நீங்கள் பேட்டர்ஸ் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா பவுலர்ஸில் வந்துட்டிங்கன்னா அந்த 5 பேர் கொடுத்துருக்காங்க. ஸ்ரீட் ராணா, பத்தி ராணா, கலில் அகமது, வருண் சக்கரவர்த்தி, நூர் அகமது. இதில் சிம்பிள் சாய்ஸ் தான். நீங்கள் ஃபஸ்ட்டு பவுலிங் சிஎஸ்கே பண்ணாங்கன்னா டெத்தில் பத்தி ராணா அதே விக்கெட் வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் ஸ்டாட்ஸ் கம்மியாக இருந்தாலும் டெத் பவுலிங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படின்றப்ப நீங்கள் பத்தி ராணா எடுத்துக்கலாம். இல்லை கேகேஆர் செகண்ட் பவுலிங் பண்ணுறாங்க அப்படின்னா வருண் சக்கரவர்த்தி அதே விக்கெட்டில் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி போய்க்கலாம். வருண் சக்கரவர்த்தி ஃபஸ்ட் பவுல் பண்ணால் அவரை ட்ராப் பண்ணுறது பெட்டராக இருக்கும். அஸ்வித் ராணாவுமே ஃபஸ்ட் பவுலிங்கில் டெத்தில் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஆப்பரன்ஸ் யாரை பிக் பண்ணுறாங்கன்றதை பார்த்து நீங்கள் பிக் பண்ணலாம் தாராளமாக. யாராவது கலில் அகமது எடுத்திருந்தால் நீங்கள் தாராளமாக அஸ்வித் ராணாவோ வருண் சக்கரவர்த்தியோ ட்ரை பண்ணிக்கலாம். இல்லை எம்டி கான்டெஸ்ட்டில் உங்களுக்கு யார் மேலே இன்றைக்கி கான்ஃபிடன்ஸ் இருக்கோ உங்களுக்கு இன்ட்யூஷன் வரும். ஸோ அந்த மாதிரி கரெக்டாக ஒரு பிளேயர் பிக் பண்ணால் போதும், சூப்பராக ப்ராஃபிட்ன்றதை பார்க்கலாம். நீங்கள் 11 பிளேயர் எடுத்து ஸ்மால் லீக்ஸில் நீங்கள் ட்ரபுள் ஆகக்கூடிய யூசர்ஸ்க்கு 1 பிளேயர் எடுத்து ப்ளே பண்ணக்கூடிய இந்த ஃபேண்டசி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் 2 பிளேயரையும் சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் ஒரு பேட்டர் ப்ளஸ் ஒரு பவுலிங், இந்த மாதிரி 2 பிளேயருமே சூஸ் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். டியோ ப்ரோவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி 2K Tech என்ற ரெஃபர் கோட் போட்டு ஜாயின் பண்ணிக்கோ, ஒரு போனஸ் தருவாங்க, அதையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டெலிகிராம் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ண வந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. கரெக்டான சேனலாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா சேம் நேம் சேம் லோகோவில் உங்களுக்கு ஸ்கேம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் வந்து நம்ம யாருமே வந்து உங்ககிட்ட வந்து காசு கொடுங்க நாங்கள் டீம் தரோம்னா கேட்க மாட்டோம். ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான். கரெக்டான அட்ரஸை போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு சேஃப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் உள்ளே வந்து பார்த்தாலே தெரியும் ஸ்மால் லீக்ஸ்க்கான வின்னிங்ஸு, டியோ பிக்ஸ்க்கான வின்னிங்ஸு, ரியல் 11 ட்ரேடிங்க்கான வின்னிங்ஸு எல்லாமே போட்டுருப்போம் போஸ்ட்டு. ஸோ நீங்கள் அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எது ஒரிஜினல்னு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் லீக்ஸ்க்கு பெஸ்ட்டான விஷன் 11 உங்களுக்கு கிளாஸஸ் அதிகமாச்சு அப்படின்னா நீங்கள் விஷன் 11 யூஸ் பண்ணலாம். விஷன் 11 கிளாஸ் ஆகாது. நான் பல வருஷமாக விஷன் 11 யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு சேஃபஸ்ட் ஆப்பும் கூட. ஜிஎஸ்டி டிடிஎஸ் எதுவும் கிடையாது, எல்லாமே ப்ராப்பராக நடக்கும் விஷன் 11. ஒரு பெஸ்ட் ஆப்பு ஸ்மால் லீக்ஸ்க்குனே ஒரு பெஸ்ட் ஆப்பாக இருக்குது விஷன் 11. ரியல் 11 பொறுத்த வரைக்கும் அவங்க ட்ரேடிங் வந்து ப்ரையாரிட்டி அதிகமாக கொடுப்பாங்க. ஸ்மால் லீக்ஸும் இருக்குது. ஒரு யூனிக்கான ஆப்பு. ஸ்மால் லீக்ஸ் அதிகபட்சமாக யாருமே இருக்க மாட்டாங்க, லோ காம்படிஷனாக இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு மினிஜிஎல் இருக்குது, ட்ரேடிங்குமே அதிக ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. நீங்கள் ரியல் 11 யூஸ் பண்ணலாம். எல்லா ஆப்ஸுக்குமே 2K Tech தான் ரெஃபர் கோடு. ஸோ நம்மளோட ரெஃபர் கோடு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போனஸ் தருவாங்க. நீங்கள் அதையுமே யூஸ்ன்றது பண்ணிக்கலாம்.